வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 7 இருக்கக்கூடிய ஒரு துணைப்பாடம் சந்தை அப்படின்ற துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இதை வந்து முடிச்சிடலாம். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும், சரிங்களா? ஏன்னா சிலபஸ் ரிலேட்டட் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சந்தை இந்த பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வரையும் நீங்கள் படித்தாவே வந்து போதுமானது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து அந்த மால் போகிறாங்க. மால்னா என்ன, ஒரு பெரிய மால் இருக்குது பாருங்கள், சென்னையில் இருக்கிற மாதிரி ஸ்கை மால் அந்த மாதிரி மால்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெரிய மாலுக்கு வந்து போகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதாவது ஒரே இடத்துல எல்லா கடைகளும் இருக்கும், குண்டூசிலேருந்து கணினி வரையும் வாங்கலாம். அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம பல்லங்காடி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? பல்லங்காடி, பல அங்காடி அப்படின்னா கடை, பல் அங்காடி அப்படின்னா பல கடைகள் அங்கே சேர்ந்துருக்கும், அதுதான் மால், சரிங்களா? அதை தமிழில் வந்து நம்ம பல்லங்காடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நாலங்காடி அல்லாங்காடினா அது லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நாள் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாள் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம், அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். அப்போ நாலங்காடி அப்படின்னா பகலில் செயல்படக்கூடிய கடை விதிகளை நம்ம நாலங்காடி அப்படின்னு சொல்கிறோம். இரவில் செயல்படும் கடை விதிகளை நம்ம அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? நாள்னா பகல், அல்னா இரவு. ஓகே, அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பண்டமாற்று முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பண்டமாற்று முறைன்னா என்ன? இப்போ எப்படி நம்ம வந்து பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஆனால் பழமையான காலத்தில் அப்படி கிடையாது. அவங்கவுங்க கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வந்து இந்த பொருள் நீ வச்சுக்கந்தாப்பா, நீ அரிசி தரியா, நான் வந்து உப்பு தரேன் அப்படின்றது. அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அடுத்தவங்ககிட்ட என்ன பொருள் அதிகமாக இருக்கோ அதை வந்து வாங்கிப்பாங்க, பொருளை வந்து மாற்றி வாங்கிப்பாங்க, சரிங்களா? அதுதான் வந்து பண்டமாற்று முறை. அப்போ அந்த பண்டமாற்று முறையிலேருந்து எப்படி வந்து நமக்கு இந்த சந்தை வந்து உருவாச்சு அப்படின்றத கேட்டிருப்பாங்க, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொருள் வந்து அதிகமாக வச்சுருக்கவங்க தன்கிட்ட எனக்கு இந்த பொருள் இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும், அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முச்சந்தி நாற்சந்தி, அதாவது 3 தெருக்கள் வந்து கூடுகின்ற இடம், அந்த மாதிரி 4 தெருக்கள் இணைகின்ற அந்த ஒரு இடம், முச்சந்தி நாற்சந்தி அப்படின்னு மக்கள் கூடுகின்ற அந்த இடத்துல அந்த பொருள்களை வந்து மாற்றுறதுக்காக அப்படி வந்தாங்களாம். அப்படி வந்ததுனால தான் அப்படியே அது சந்தையாக வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவும் தகவல் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மதுரை பக்கம், மதுரை பக்கத்தில் மாட்டு சந்தையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை சைடில் மாட்டு சந்தையை மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்கிறாங்களாம். தாவணினா சந்தை அப்படின்னு அர்த்தமா, அதனால் அதை மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்கிறாங்களாம், சரிங்களா? கேட்டாலும் கேட்டுடலாம் இதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற இடத்துல சந்தை நடத்துகிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற இடத்துல சந்தை நடத்துகிறாங்க. அந்த சந்தை எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா 18 ஏக்கர் இருக்குது, 8000 கடை இருக்குது. 8 ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? 18 ஏக்கர் அளவில் போச்சம்பள்ளியில் சந்தை நடத்துகிறாங்க. 8000 கடை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் தான் அந்த சந்தை வந்து நடக்கும். அதாவது பல ஊரில் சேர்ந்த மக்கள் அங்கே வராங்க. தக்காளி முதல் தங்கம் வரையும் வாங்குவாங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பொருள் வந்து கலப்படம் இல்லாமல் வருவாய் நோக்கமின்றி அந்த சந்தை வந்து இப்போவும் செயல்படுது. 125 வருஷமாக அந்த சந்தை வந்து செயல்படுது. 4 தலைமுறையை பார்த்துடுச்சு அந்த சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 125 வருஷமாக செயல்படுது, 4 தலைமுறையை கலந்துடுச்சு அந்த சந்தை. எவ்வளோ? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற இடத்துல 18 ஏக்கரு, 8000 கடை, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க. அடுத்த பேஜில் பாருங்கள். அடுத்த பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு தகவல் இருக்குது, இது நம்ம பார்த்தே ஆகணும். அதை மணப்பாறை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மாட்டுச்சந்தை. ஒரு பாடல் ஓகே, அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. ஓகே ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம நிச்சயமாக இந்த தகவல் பார்க்கணும். அதாவது மணப்பாறை அப்படின்னா மாட்டுச்சந்தை, சரிங்களா? ஒரு பாடல் கூட வரும், மணப்பாறை மாட்டுச்சந்தை அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும். மணப்பாறை அப்படின்னா மாட்டுச்சந்தை, சரிங்களா?
அடுத்து ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை, ஐயலூர் ஆட்டுச்சந்தை. ஒட்டன்சத்திரனா காய்கறி சந்தை. நான் ஷார்ட்கட் தரேன் இதுக்கு. ஒட்டச்சத்திரனா காய்கறி சந்தை. நாகர்கோவில் தோவாலை அப்படின்னா பூச்சந்தை. நாகர்கோவில் தோவாலை அப்படின்னா பூச்சந்தை. ஈரோடுனா ஜவுளி சந்தை. கடலூர் பக்கமாக இருக்கிற காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாடை வந்து நம்ம பாறைக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறோம் சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து பாடலில் வந்திருக்கோம், அதை நம்ம பார்ப்போம். இப்போ மணப்பாறை அப்படின்னா மாட்டு சந்தை. மாட்டை வந்து நம்ம பாறை இருக்கு இல்லையா மலை சைடில், அந்த சைடில் வந்து நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை. ஆ இருக்குது. ஐயோ ஆடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐயோ ஆடா, அப்போ ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை. ஒட்டச்சத்திரனா காய்கறி சந்தை. அது எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு டெஃபினட்டாக. சரிங்களா? அப்போ காய்கறி வாங்குறதுக்காக ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் போனால் காய்கறி, எங்கள் ஏரியாவில் ஹோட்டல்லே காய்கறி விற்கிறாங்கப்பா. அப்போ ஒட்டன்சத்திரனா காய்கறி சந்தை. சரிங்களா? நாகர்கோவிலில் பூ வாங்குறதுக்காக நாகர்கோவில் வரையும் போய் பூ வாங்கிட்டு வரோம். நாகர்கோவில் தோவாலைனா பூச்சந்தை. ஈரோடுனா ஜவுளி சந்தை. அது நமக்கு தெரியும், நிறைய வந்து அங்கே கம்பெனிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது டெக்ஸ்டைல் ஜவுளி சந்தை. ஈரோடு அப்படின்னா ஜவுளி சந்தை. கடலூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சைட்லாம் வந்து நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடான நிறைய அங்கே தான் வந்து தயார் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. சரி, அது தெரியும். அதுக்கடுத்து கடலூர்னா என்ன? கடல் சார்ந்த ஊர், கடலை சரௌண்ட் பண்ணி இருக்கிற ஊர் தான் கடலூர். அப்போ கடலில் இருந்து என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். அப்போ மீனை வந்து வருத்தம் அப்படின்னா என்ன ஆகும்? கருவாடு கிடைக்கும். அப்போ கடலூர் பக்கமாக இருக்கிற காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் அப்படின்னா மீன் சந்தை. நாகப்பட்டினம் சரௌண்டிங் வந்து கடல் இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மீன் சந்தை. சரிங்களா? அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். மணப்பாறைனா மாட்டு சந்தை. ஐயோ ஆடு. ஹோட்டலில் காய்கறி சந்தை. ஹோட்டல் போனால் காய்கறி கிடைக்கும், காய்கறி சந்தை. நாகர்கோவிலில் போய் பூ வாங்கிட்டு வரோம். நாகர்கோவில் தோவாலைனா பூச்சந்தை. ஈரோடு ஜவுளி சந்தை தெரியும். கடலூர் பக்கமாக இருக்கிற காராமணி குப்பைனா கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் அப்படின்னா மீன். ஓகே, அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தை நடக்குது, மாதச்சந்தை நடக்குது. அதாவது குறிப்பிட்ட சில பொருள்களை மட்டும் விற்கக்கூடிய சந்தையும் நடக்குது, மாலை நேர சந்தையும் நடக்குது. சரிங்களா? வாரச்சந்தை நடக்குது. ஜஸ்ட் தகவல் தான் இது. வாரச்சந்தை நடக்குது, மாதச்சந்தை நடக்குது. ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் விற்கக்கூடிய சந்தையும் நடக்குது. ஒரு சில ரிச் ஸ்ட்ரீட்லாம் போனீங்க, சென்னை சைடில் ரிச் ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளே கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி. அப்போ மாலை நேர சந்தையும் வந்து நடக்குது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு தகவல் தான், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. அதாவது கிராம சந்தையில் வந்து உற்பத்தியாளனே டேரெக்டாக வந்து பொருள் விற்கிறவனா இருப்பான். அங்கே தரகர்கள் அதாவது புரோக்கர் வந்து யாரும் கிடையாது. பொருளை வாங்கி விற்கிறவங்க யாரும் கிடையாது. மேக்ஸிமம் அதை பெரும்பாலும் அவங்களே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னே வந்து சேல் பண்ணுவாங்க. இடையில் வந்து வாங்கி விற்கிறவங்க யாரும் கிடையாது அப்படின்றாங்க. அந்த தானியங்கி படிக்கட்டுனா அந்த எக்ஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, அதுதான். சரிங்களா? அதுக்கடுத்து பழக்கூழ் அப்படின்னா ஜூஸ். சரிங்களா? வேறு இந்த பேஜில் வந்து வேறு எதுவும் கிடையாது. பழக்கூழ் அப்படின்னா ஜூஸு, அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பாடலாசிரியர் மருதகாசி வந்து நமக்கு சிலபஸில் இருக்காருங்க. அதனால் இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு திரைப்பட பாடல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. இது பாடலாக வரும்னு நினைக்கிறேன். பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது அப்படியே பாடலாக பாடி பார்த்துங்க. சரிங்களா? அப்போ தான் எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இவர் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, மருதகாசி கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த பாடல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? புதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. பாடலாசிரியர் மருதகாசி. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்த இயல் வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.